இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. ஈரான் இஸ்ரேல் போர் கடந்த ஒரு மாதத்தையும் கடந்து நீடித்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படைகளும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் மீது ஈரானும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்தது. இதனால் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பயணிக்கும் முக்கிய ஜலசந்தியான ஹார்முஸ் மூடப்பட்டது. இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கலாம் என ஈரான் அறிவித்தது. எனினும் அப்பகுதியில் தொடர்ந்து குண்டுவீச்சு நடத்தப்பட்டதால் சரக்கு கப்பல் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததுடன் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்த வேண்டும், அமெரிக்க படைகள் நிற்கும் அண்டை நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது என உலக நாடுகள் வலியுறுத்தின. இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் நன்மை கருதி ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இது இருதரப்பு சண்டை நிறுத்தம் எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இதுபற்றி அதிபர் டிரம்ப் கூறியதாவது: மத்திய கிழக்கு நாடுகள் மீது அமெரிக்கா மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்பதே அமெரிக்காவின் விருப்பமாகவும் இருந்தது. ஈரான் நோக்கி பயங்கர ஆயுதங்களுடன் படையை அமெரிக்கா அனுப்பியது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அந்நாட்டு ராணுவ தளபதி அசிம் முனீர் ஆகியோர் கேட்டுக்கொண்டதால் ஈரானுக்கு எதிராக அனுப்பப்பட்ட படையை அமெரிக்கா திரும்ப பெற்றுள்ளது. ஈரான் தரப்பிலும் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஈரான், அமெரிக்கா இடையே முக்கிய பேச்சு நடக்க உள்ளது. இரு தரப்பினரிடையிலான பேச்சில் உடன்பாடு எட்டக்கூடிய வாய்ப்பு நெருங்கி வருவதால் இருவருமே சண்டையை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளோம். வரலாற்றில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இது ஒரு பொன்னாள். அமெரிக்க அதிபர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் நலனில் அக்கறை கொண்டவன் என்ற வகையில் இந்த சண்டை நிறுத்தத்தை வரவேற்கிறேன். ஹார்முஸ் ஜலசந்தியை சரக்கு கப்பல்கள் கடப்பதில் இருந்த சிக்கல் சரி செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஈரானில் போரால் உருகுலைந்த உள்கட்டமைப்புகளை சீரமைக்க அமெரிக்கா உதவும். புனரமைப்பு பணிகளில் அமெரிக்காவும் ஈடுபடும். இரு நாடுகளுக்கும் இந்த சண்டை நிறுத்தம் நல்ல செய்தியாக அமைந்துள்ளது என ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார்.